புள்ளன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் தான் அவர் மகன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றாரு. நீயாவது சொல்ல ஐலி. ஐலி, இவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு வந்து சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சு அப்பான்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேடம், அவர் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. உதய பெருமாள் மாமா தான் இவரோட அப்பா. அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இவரு பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. ஹே ஐலி, அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்களும் இவன் சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன புத்தி கெட்டு போச்சா? மேடம், நாங்க தெளிவாதான் இருக்கோம். நீங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடுறியா கொஞ்சம்? எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்க? நாங்க யாரு? எங்க குடும்பம் எப்படிப்பட்டது? என் சித்தப்பாவுக்கு இந்த சொசைட்டில எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இமேஜ் கெடுக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அப்படி என்ன மேடம் அவசியம் இருக்கு? உங்க சித்தப்பாவை மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க. ஹே ஐலி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுனா அவ்வளவுதான். போனா போகுதேன்னு நினைச்சு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இந்த திருட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போதும் மேடம், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இப்பவே ரொம்ப பேசிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் உண்மை தெரியும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு வார்த்தை இருக்காது. நீங்க உங்க குடும்ப கௌரவத்தை பாத்துக்கோங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சீனியர், வாங்க போலாம். அப்பா பாத்துக்கலாம், வாங்க சீனியர்.